அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. முதல்ல நம்ம பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம துவா ஓதிக்கலாம். ரப்பிஷ் ரஹ்லி சதுரி வயசுலி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா. நம்ம இந்த புக்கில் உள்ளதான் நம்ம இப்போ படிக்க போகிறோம். இது முதல் ஆண்டு, அதாவது ஃபஸ்ட் இயர்க்குள்ளே ஃபஸ்ட்டு டேர்ம், ஓகேங்களா. முதல் ஆண்டு முதல் பருவத்துக்குள்ளது. இப்போது இதில் நம்ம என்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், கொள்கைகள் நம்ம படிக்க போகிறோம். நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், புதன்கிழமை கொள்கைகள் அப்படி படிப்போம், கொள்கைகள் சட்டங்கள் படிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போது இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் நம்ம கொள்கை பாடத்தை பார்க்கலாம். இப்போது கொள்கையை அரபிக்கில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் அக்கீதா அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கீதா அப்படின்னா என்ன அப்படின்னா, மனிதன் எந்த விஷயத்தை மனசால் நம்புகிறோமோ அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா அக்கீதா, கொள்கை என்று சொல்லப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு ஒரு ஹதீஸ் நம்ம பார்த்துடலாம். ஹலரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் உட்கார்ந்துருந்தோம். அப்போது ஒரு மனிதர் வந்தாங்க. அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு நபி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீர் அல்லாஹ்வையும் அவன் மலக்குகளையும் அவன் வேதங்களையும் அவன் தூதர்களையும் மறுமை நாளை உண்மை என அறிந்து நம்புவதற்கும், மேலும் நன்மை தீமை யாவும் அதன் விதியின்படியே நடக்கின்றது என அறிந்து நம்புவதற்கு தான் ஈமான் என்று கூறப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, நம்மளுடைய இஸ்லாமின் கொள்கை மிக மிக அவசியமானதாக இருக்குது. நம்மளுடைய தீனுடைய அஸ்திவாரமே என்னது? கொள்கையின் மீது தான் இருக்குது. இதன் காரணமாக தான் எந்த ஒரு சமுதாயத்தில் கொள்கை விஷயத்தில் அவங்க தடுமாற்றம் ஏற்படும் போது, அவங்களுக்கு குழப்பம் ஏற்படும் போது அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா, அவங்கள திருத்துறதுக்காக நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அனுப்புகிறான். அந்த நபியும் ரசூலும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கள சரி செய்வதற்கு உழைப்பு செய்கிறாங்க. இப்போது கொள்கைங்கிறது ஒரு அடிப்படை விஷயம். அது கடுகளவு கூடுதல் குறைவு ஏற்பட்டாலும், அதில் சிறிதும் தடுமாற்றம் ஏற்பட்டாலும் அவங்க மிகப்பெரிய நஷ்டத்தை அடைஞ்சிருவாங்க. அதே மாதிரி கொள்கைக்கும் அமலுக்கும் ஆழமாக தொடர்பு இருக்குது. இப்போ கொள்கை சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவங்க எவ்வளோ பெரிய அமல் செஞ்சுருந்தாலுமே அது ஏற்றுக்கொள்ளப்படாது. உதாரணத்துக்கு நம்ம இப்போ சொல்கிறோன்னா, அல்லாஹ் ஒருத்தவர் இணை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருனா, அல்லாஹ் ஏற்காமல் அவனுக்கு இணை வைத்து மாறு புரிந்தால், இன்னும் சொல்லப்போனால் இப்போ நபியை நம்பிக்கை கொள்ளாமல் இதுக்கப்புறம் அதாவது நம்மளுடைய நபிக்கு அப்புறம் இன்னொரு நபி வருவாங்க அப்படின்னு ஈமான் கொண்டுட்டு அவர் எவ்வளோ பெரிய அமல் செஞ்சாலும் அது என்ன பண்ணாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போது கொள்கை தான் அடிப்படை விஷயம். அப்போ அதில் நம்ம மிக மிக உறுதியாக இருக்கணும். எனவே நமது அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென்றால், அதற்கு சிறந்த நன்மை கிடைக்க வேண்டுமென்றால் நம் கொள்கையில் மிகவும் உறுதியாக இருப்பதுடன் அதை நமது உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். இப்போ நம்ம இந்த கொள்கையோடைய விஷயத்தை பற்றி நம்ம அந்த அக்கீதானா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் ஒரு ஹதீஸ் பார்த்தோம். அதோடைய விளக்கத்தையும் நம்ம பார்த்துட்டோம். கொள்கையோடைய விளக்கத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். முதல் பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய திரு தூதராக இருக்கின்றார்கள். இதுதான் முதல்ல நம்ம என்ன கொள்ளணும்? ஈமான் கொள்கிற விஷயம், நம்பிக்கை கொள்கிற விஷயமே. வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே கிடையாது. முஹம்மது நபி தான் யாராக இருக்கா? அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈமான் கொள்வது. அடுத்தது ரெண்டாவது பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், கலிமா ஷஹாதத். அஷ்ஹது அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாராகவும்
திருத்தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். நம்ம என்ன பண்ணுறோம்? சாட்சி கூறுறோம். இதற்கு நம்ம சாட்சியாளராக இருக்கோம். அல்லாஹ்வை தவிர யாருமே வணங்குவதற்கு தகுதியானவன் கிடையாது. முஹம்மது நபி அல்லாஹுடைய அடியாராகவும் இன்னும் தூதராகவும் இருக்கிறாங்க அப்படின்னு நான் சாட்சி கூறுகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் என்னது கலிமா ஷஹாதா. கலிமான வார்த்தை, ஷஹாதத்னா சாட்சி கூறுதல்.